வணக்கம் மக்களே. நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான இரண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ஒரு சம்பவத்தை சேதனை வீட்டுக்குள்ள பண்றாங்க. ஏன்னா கடந்த 2 வாரங்களா இந்த டாபிக்கை எடுத்து பேசணும்னு சொல்லி நம்மளும் ஆசைப்பட்டோம். இன்னைக்கு தான் சேதனை எடுத்து பேசுறாங்க. அதுதான் நாமினேஷனை டிஸ்கஸ் பண்றது. ஏன்னா கடந்த 2 வாரங்களா இந்த டாக்ஸிக் கேங் வீட்டுக்குள்ள நாமினேஷன் ஆகட்டும், ஒஸ்ட் பெஸ்ட் ஆகட்டும், எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணி அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் போன வாரமே எதிர்பார்த்தோம் சேதனை இந்த கண்டென்ட் எடுத்து பேசுவாங்க, டாக்ஸிக் கேங் ஒரு அடியை போடுவாங்க, டாக்ஸிக் கேங் வந்து தெரிச்சு ஓட விடுவாங்க, அப்படியாச்சும் வரப்போற வரங்கள இந்த நாமினேஷன் அவங்க டிஸ்கஸ் பண்ணாம இருப்பாங்கன்னு சொல்லி ஆசைப்பட்டேன். பட் போன வாரம் கேட்கல, இன்னைக்கு கேட்கறாங்க. பட் நீங்க இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். சேதன் இந்த நாமினேஷன் டிஸ்கஸ் கரெக்டா கேட்கிறாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அவர் ஒயிட் வாஷ் பண்றாரு ப்ரா. ஏங்க நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணதை போய் கேட்டு டம்மு டிம்னு அடிய போடுவாருன்னு பார்த்தா அவர் டைலாக் எப்படி இருக்கு பாத்தீங்களா? இந்த வீட்டில் நீங்க எல்லாம் நாமினேஷனை டிஸ்கஸ் பண்றீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஓகேவா? எப்படி நீங்க எல்லாம் நாமினேஷனை டிஸ்கஸ் பண்றீங்க தெரியும். யாரு சொல்லி யாரை நாமினேட் பண்றா எல்லாத்தையும் இங்க உண்மையை கக்குங்க, ஒரு போய் சொல்லக்கூடாது, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருக்க எல்லார்ட்டையும் கொஸ்டின் கேட்டு இருக்காரு ப்ரோ. ஏங்க நீங்க தான் நாங்க முதல்ல சொன்னீங்க நாமினேஷன் நீங்க டிஸ்கஸ் பண்ணதை நாங்க பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு, அப்ப அந்த கேங் டிஸ்கஸ் பண்ணதை பார்த்துட்டீங்களா? பிடிச்சி கும்பறதை விட்டுட்டு ஏங்க வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் பிடிச்சி கேட்டுட்டு இருக்கீங்க? ஐயோ இந்த பிக் பாஸ் டீம் என்ன போறோம் இவ்வளவு கேவலமா இருக்குது. ஏங்க கொஞ்சம் கூட கூச்சமா இல்லையாங்க? இவ்வளவு மட்டமா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி சேதனன் வச்சு அந்த விஷயத்தை ஒயிட் வாஷ் பண்றீங்களா? எதுக்கு? இல்ல தெரியாம கேட்கிறேன், எதுக்கு? பிரச்சனையே சாண்ட்ரா திவ்யா இவங்களை காப்பாத்தி என்ன கோயிலா கட்ட போறீங்க? எனக்கு ஒரு இலவும் புரியல ப்ரோ. ரொம்ப பக்காவா காப்பாத்துறாங்க ப்ரோ. ஏங்க அந்த டாக்ஸிக் கேங் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணது எல்லாருக்குமே தெரியும். மக்கள் அந்த கண்டென்ட்டை நீங்க பேசணும்னு சொல்லி அவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நீங்க அந்த கண்டென்ட்டை பேசுற மாதிரி பேசி அவங்களை அடிக்காத மாதிரி அப்படியே தள்ளி விட்டு அப்படியே ஒயிட் வாஷ் பண்றீங்களா? எதுக்கு? எனக்கு புரியல காய்ஸ். இந்த ப்ரோமோ பார்த்து யாரும் நம்பிடாதீங்க. அவர் ரொம்ப தெளிவாக ஒயிட் வாஷ் பண்ணுறாரு. என்ன மாதிரி ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் வீடியோ இன்னொரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சேதனை உள்ள போனோன்னு இந்த நாமினேஷனை நீங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்றீங்களா? அப்ப அதை நாங்கள் பார்த்துட்டோம். அதனால யாரு சொல்லி யாரை நாமினேட் பண்றாங்க அதை மட்டும் எங்ககிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சேதனை சொல்றாங்க. இது எதுக்கு? நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ண ஆட்கள் யாருன்னு தெரியும். அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், நேரா போயிட்டு அந்த நாமினேஷன் 4 பேர் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணீங்களா? அப்ப எந்திங்கன்னு சொல்லிட்டு அந்த 4 பேர் இல்ல 5 பேர் எழுப்பிட்டு கும்முன்னு கும்மி இருக்கணுமா இல்லையா? ஏங்க நான் தெரியாம கேட்கிறேன். இது வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு இருக்க ஒரு ரூல் தானே, எழுதப்படாத ஒரு ரூல் தானே. எல்லா சீசன்லயுமே எல்லாருமே இதை கடைபிடிச்சிட்டு தானே இருக்காங்க. இந்த சீசன் மட்டும் என்ன இவனை பெருசா எதையுமே கடைபிடிக்காம இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கானு நீங்களும் தட்டி கேட்க மாட்டேங்க. சுத்தமா புரியலைங்க. இப்போ நான் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ண அந்த 4 பேர் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. திவ்யா, விஜய் பாரு, பிரஜனி, அடுத்த நம்ம சாண்ட்ரா, அடுத்த நம்ம காமு மாமா, இந்த 5 பேர் தான் நாமினேஷன் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த 5 பேரை எழுப்பிட்டு கும்மி நாமினேஷன் இதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ண கூட இந்த மாதிரி வேலையை பார்க்காதீங்கன்னு சொல்றதை விட்டுட்டு வீட்டுக்குள்ள அப்படியே எல்லாரும் மைண்டே திருப்பி ஒரு மாதிரி ஒயிட் வாஷ் பண்ணி விடுறாங்க ப்ரோ. இப்போ வீட்டுக்குள்ள இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டா எல்லாரும் அந்த டாக்ஸிக் கேங்க மறந்துடுவாங்க. எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, யாரு சொல்லி யாரை நாமினேட் பண்ணிருக்கா அது உங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இப்படி சொல்லிட்டா இவனை மன நிம்மதிக்கு என்ன பண்ணணும்னு மாத்தி அடிச்சு போனேன். மன நிம்மதிக்கு சார் இவங்க வந்து இவங்களை நாமினேட் பண்ண சொன்னாங்க சார் அவங்க சொல்லி தான் இவங்களை நாமினேட் பண்ணாங்க சார்னு சொல்லிட்டு மாத்தி சொல்லிப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒரு மன நிம்மதியை வீட்டுக்குள்ள ஏற்படுத்துறாங்க. வீட்டுக்குள்ள யாருமே இந்த நாமினேஷன் டிஸ்கஸ் பத்தி பெருசா எடுத்துக்க கூடாது, மக்களுமே அந்த விஷயத்தை கடந்து வரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்றாங்க. இதுல ஒரு சில பேர் மட்டமான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இதுல சபரி எந்திரிச்சு சார் வியானா வந்து பாருவோட பேச்சை கேட்டு என்ன நாமினேட் பண்ணா நான் நினைக்கிறேன் சார்னு சொல்லி சொல்றாப்ல. வியானா ஏன்பா நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணுது? ஏங்க அந்த பொண்ணு உண்மையாவே தனியா பாட்டுக்கு ஏதோ தனிக்காட்டு ராஜாடா அப்படின்ற மாதிரி சுத்திட்டு இருக்கு. வியானா ஏன்பா நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ண போது இவருக்கும் வியானாக்கும் என்ன பஞ்சாயத்துன்னு வர தெரியல. இல்ல சபரி வியானா வந்து பாருவோட பேச்சை கேட்டு தான் சபரியை நாமினேட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்ல அப்படிலாம் நடக்கவே இல்லை. அடுத்ததான் சம்பவமே பாரு வந்து கனியை சொல்றாங்க. கனியோட பேச்சை கேட்டு விக்ரம் வந்து பிரச்சனையும் சாண்ட்ராவையும் நாமினேட் பண்ணிட்டாங்க சார்னு சொல்லி சொல்றாங்க. அக்கா நீ சொம்பு தூக்கலாம், நீ சொம்பு தூக்கு இல்ல காலை பிடிச்சி தொங்கு, என்ன வேணா பண்ணு, சரியா? ஒருத்தரை காக்கா பிடிக்கிறதுக்கு நீ அடிமட்டத்துக்கு இறங்கி வேலை பார்ப்பது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கனி மேலேயும் விக்ரம் மேலேயும் உங்களுக்கு என்னையா வன்மோ தெரியும். விக்ரம் கூட ஓகேப்பா உங்களை போட்டு வெறுப்பேற்றான். கனி மேல உங்களுக்கு என்னையா வன்மோ? 24/7 ஷோ பார்த்துட்டு இருக்கோம், எங்களுக்கு அந்த வன்மம் தெரிய மாட்டேங்க ஐயா. எப்படியா உங்களுக்கு இவ்வளவு வன்மம் வந்துச்சு? கனி சொல்லி விக்ரம் வந்து சாண்ட்ராவையும் பிரச்சனையும் நாமினேட் பண்ணாராம். ஏங்க அவர் தனியா யோசிச்சு இவங்க 2 பேரும் கப்புள்ஸ் ஆடுறாங்க, அது எனக்கு செட் ஆகல, எனக்கு பிடிக்கல, எமோஷனலி அவங்க ஒரு சப்போர்ட்டோட சுத்துறாங்கன்னு சொல்லிட்டு விக்ரம் தனியா யோசிச்சு நாமினேட் பண்ணாரு. அக்காவை பார்த்தீங்களா? அக்கா வந்து இந்த குடும்பத்துக்கு சொம்பு தூக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பார்த்துட்டு இருக்கு. நீ பண்ணுவக்கா, நீ நேத்தும் பண்ணிய
உங்க அண்ணன் பிரச்சனை காப்பாத்துறதுக்கு நேத்து ஒன்று பண்ணி எஃப்ஜே கிட்ட ரொம்ப கேவலமான விஷயம். அவன் கேட்ட கேள்வி கொஞ்சம் ரிப்ளை பண்ணு. உங்க அம்மாவே உங்க அப்பாவே இப்படி திட்டியிருந்தா நீ இப்படி தான் சிரிச்சிட்டு இருப்பியான்னு சொல்லி கொஞ்சம் ரிப்ளை பண்ணுக்கா எஃப்ஜேக்கு, அப்போ தான் நல்லா இருக்கும். அடுத்த பிரச்சனை இருந்துச்சு சார், சுபிக்ஷா பேச்சா கேட்டு விக்ரம் நாமினேட் பண்ணிட்டார் சார் சொல்றாங்க. ஏங்க சுபிக்ஷாவா? எப்பா இவங்களாம் என்ன பண்ணனே தெரியல ப்ரோ. ஏங்க அந்த பொண்ணியாங்க நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ண போது போன வாரம் ஒரே ஒரு சம்பவம் நடந்துச்சுப்பா. ஓப்பன் நாமினேஷன் சொல்லிட்டு டப்புன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓப்பன் நாமினேஷனுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு மாதிரி ஃப்ரீ ஸ்டைலா விட்டுருந்தாங்க. அப்பப்போ கேட்பேன் அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாங்க. அதுல நீங்கெல்லாம் கூட்டமா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணீங்க. அதை பார்த்து அன்புங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாருமே நாமினேட் கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு ஓட்டுகளை மட்டும் தான் கவுண்ட் பண்ணாங்களே தவிர யாருமே நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணல ப்ரோ. ஓட்டுகளை மட்டும் கவுண்ட் பண்ணி இவங்க நாமினேஷன் வந்துட்டாங்களா, இவங்க வந்துட்டாங்களான்னு சொல்லி பண்ணாங்களே தவிர நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணலங்க. பிரஜன்லாம் சுபிக்ஷா மேல என்ன வன்மத்தில் இருக்காரோ எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா கிட்ட வம்பளுக்க போறாரு, கேஸ் வாங்கிட்டு வெளியே வர போறாரு எனக்கு தோணுது. ஏன்னா சுபிக்ஷா மேல ரொம்ப கோவத்தில் இருக்காரு, வார்த்தைகளை விட்டுட்டு இருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த கெமி பக்காவா சொன்னாங்க ப்ரோ. கெமி என்ன சொன்னாங்க தெரியுமா? பாருவோட பேச்சை கேட்டு அந்த 3 தற்குறி இருக்குல்ல சார், திவ்யா, சாண்ட்ரா, பிரச்சனை, இந்த 3 பேரும் பாருவோட பேச்சை கேட்டு தான் கனி ஆகட்டும், விக்ரம் ஆகட்டும், சபரி ஆகட்டும், இந்த 3 பேரையுமே நாமினேட் பண்ணாங்க சார். பாருவோட இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கெமி ரொம்ப பக்கா உடைச்சிட்டாங்க. உடைச்சி என்னத்த பண்ண இன்னைக்கு கெமியையே உடச்சி வீட்டுக்கு அனுப்புறாங்க, ஒன்றும் சொல்றதுக்குல. அடுத்த விக்ரம் எந்திச்சு, விக்ரம் ரொம்ப தெளிவாக சொன்னார். விக்ரம் எந்திச்சு சார் பாரு சொன்னதை கேட்டுக்கிட்டு திவ்யா வந்து என்னையும் சபரியும் நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு விக்ரம் ரொம்ப தெளிவாக உடச்சாப்ல. இது கரெக்டான பாயிண்ட். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டான பாயிண்ட். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு யாருமே நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணல ப்ரோ. இந்த சேனல் ஏன் இவ்வளவு மட்டமா நடந்துக்கிறாங்க? இப்ப அந்த டீமை காப்பாத்தி என்னத்தை நீங்க நட்ட போறீங்கன்னு புரியலைங்க. இப்ப இந்த சாண்ட்ரா, பிரஜனி, திவ்யா இவங்களை காப்பாத்தி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இதே விஜய் பாரு மட்டும் தனிப்பட்ட முறையில் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தா விஜய் பாரு அப்பவே தூக்கிப்பட்டு கும்மி இருப்பாங்க. அது வேற கதை, ஓகேவா? கிச்சானானே எழுச்சவன் அப்படின்ற மாதிரி விஜய் பாருனால எழுச்சவன் தான், ஓகேவா? விஜய் பாரு மட்டும் இதை தனியா வேற ஒரு கூட்டத்து கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தா இப்போதைக்கு சேதனை எழுப்பிட்டு கும்முன்னு கும்மி இருப்பாரு. உனக்கு ரூல்ஸ் தெரியாதாமா, நாமினேஷனை டிஸ்கஸ் பண்றிய, ஏமா அப்படி பண்ற அப்படி சொல்லிட்டு கொண்டிருப்பாரு. ஆனா இதே அந்த டீம் கூட சேர்ந்து பண்ணதுனால அதை தட்டி கேட்காம ஒயிட் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க ஷோ, இந்த மாதிரி ஒரு மாதிரி மண்ணுக்குள்ள போயிட்டு இருக்குன்னு பாருங்க. இப்போ அந்த டீம் ரொம்ப தெளிவாக உட்காந்துருக்கும். மேபி இன்னைக்கான எபிசோட் பார்க்கும்போது வேணா இப்படி வேணா இருக்கும் ப்ரோ. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு யார் நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணி எங்களுக்கு தெரியும், தயவுசெய்து இதுக்கப்புறம் பண்ணாதீங்க, இந்த வீட்டுக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாது, சரியா? ஸோ அந்த மாதிரி விஷயத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. வரப்போற வாரங்கள அந்த விஷயத்தை நாங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் எங்கள் அக்கா சாண்ட்ராவாகட்டும், திவ்யாவாகட்டும், பிரஜன் ஆகட்டும், விஜய் பார்வாகட்டும், அவங்களுக்குலாம் நோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எங்களுக்கு கிடையாது, எல்லாத்தையும் உடச்சு போட்டு போயினே இருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க 4 பேர் திரும்பி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணத்தான் போகிறாங்க. இப்போ ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணாங்கல்ல, இனி கோட் பேர்டில் பண்ணுவாங்க. எப்படி தெரியுமா? இவனை அவனை நீ அவனை அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஏங்க நீங்கள்லாம் நான் சொல்கிறேன், நீங்கள் உருப்படுறதுக்கு வழியை பார்த்த மாதிரி தெரில, இந்த பிக் பாஸோ தூக்கி நிறுத்துறதுக்குலாம் வழி பார்த்த மாதிரி இல்லை, ஏதோ போகுது அப்படியே போவோம், அப்படியே சும்மா அப்படியே மக்களை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கீங்க போல. மற்றபடி நீங்கள் உருப்படியாக நடத்துன மாதிரி தெரில. நான் இப்படி சேதனை இன்னைக்கு அந்த 4 பேரை தூக்கி போட்டு கும்மி இருக்கணும். பட் தூக்கி போட்டு கும்மாமல் மொத்த பேர்கிட்டையும் கொஸ்டினை கேட்டு மொத்த பேருக்கும் வார்னிங் கொடுத்துட்டு போறாருன்னா இந்த ஷோ எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு எதாவது தெரியுதா அந்த ஷோ எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு? உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ரொம்ப கன்றாவியா பண்றீங்க ப்ரோ, ரொம்ப கன்றாவியா பண்றாங்க. இந்த 4 பேரையும் காப்பாற்ற தான் செய்வாங்க. நீங்க டப்புன்னு ப்ரோமோ பார்த்துட்டு நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணதை பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அடிச்சிடாங்க. அப்பெல்லாம் எதுவுமே நடக்காது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கெமிக்கான எவிக்ஷனை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. என்ன ப்ரோ ரொம்ப நேரமாக வீடியோ காணும்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பீங்க. ஐயா முடியல, ஒரு மாதிரி டயர்டாயிடுச்சு, அதான் தூங்கினா அந்த அலாரம் அடிச்சிச்சா 12 மணிக்கு எழுப்பி பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் தூங்கலாம்னு சொல்லி தூங்கினா அப்படியே தூங்கிட்டேன். இதுக்கப்புறம் கண்டினியூ டப் டப்னு வீடியோ வந்துடும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.